Good morning, third standard students. I hope you all are doing well. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா solubility of water and other solvents. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, அது எப்படி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. இப்போ வாட்டரில் சால்யூபிள் சாலிட்ஸ் எது வந்து இன்சால்யூபிள் சாலிட்ஸ், அப்புறம் வந்து மற்ற வாட்டரை தவிர மற்ற என்னென்ன சால்வெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போலேயே ஒரு ஸ்டோரி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து இந்த மாரலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பெட்டர் டு கெட் அன் எக் அ டே தென் அ ஹென் டுமாரோ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஜென்ரலாக டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கையில் இருக்க ஒரு பொருளை விட்டுட்டு நம்ம நாளைக்கு நம்ம அதை ரெடி பண்ணணும், அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட நம்ம கையில் இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணணும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இதோட டைரக்ட் மீனிங். இதுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் ஒரு ஷெப்பர்ட், அதாவது ஒரு ஆடு மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்களே, அவங்கள தான் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷெப்பர்டுக்கு நிறையா ஷீப்ஸ் இருக்கான், அவர் நிறையா ஆடு மேய்க்கிறாரு. பட் என்ன அப்படின்னா, அவருக்கு ஹாப்பினஸ் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு இவ்வளோ ஆடு இருக்குது, பட் நான் இன்னும் பணக்காரன் ஆகணும், எனக்கு நிறையா கோட்ஸ் எல்லாம் வேணும், நான் நிறையா எல்லாம் விற்று நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அதனால் அவர் லைஃப்பில் ஹாப்பியாகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் அவரோட ஷீப் ஆடுகள், அதாவது செம்பரி ஆடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஷீப்பெல்லாம் ஒரு ஹில்லி ஏரியாவில் கிரேசிங்காக கூட்டி போகிறாரு. ஆடு மேய போல புல்லெல்லாம் சாப்பிடும்ல, ஸோ அதுக்காக ஒரு ஹில் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே நிறையா ஒரு பெரிய மழை வந்துடுது. ஸ்டாமி ரெயின்னு சொல்லுவாங்களே, ஒரு பெரிய மழை வந்துடுது. ரொம்ப இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அந்த ஷீப் எல்லாத்தையும் அங்கே ஒரு மவுண்டன் பக்கத்தில் ஒரு கேவ் மாதிரி இருக்கான், அதுக்குள்ளே கூட்டி போய் விட்டுறாரு. எல்லாத்தையும் அப்படியே கைட் பண்ணி அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா நிறையா வைல்டு கோட்ஸ் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அங்கே உள்ள நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா மழை இல்லை. வைல்டு கோட்ஸ்னால் என்ன, ஏதாவது காட்டில் இருக்க ஆடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. காட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட கொம்பெல்லாம் நல்லா பெருசாக வளைஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கும். அந்த வைல்டு கோட்ஸ் நிறையா அங்கே இருக்கா, காட்டு ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளே நிறையா இருந்திருக்கு. இவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. இது பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை நம்ம வளர்த்து இதை வெளியில் விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா காசு வரும். பட் இந்த நம்மக்கிட்ட இருக்க இந்த ஷீப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு காசு நிறையா நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ இவர் ஒரு பிளான் போடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வைல்டு கோட்டை நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம், இதை நம்ம வளர்த்துட்டு இதை வெளியில் நம்ம இதை சேல் பண்ணி நம்ம நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் பிளான் போடுறாரு. அப்போ அந்த வைல்டு கோட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாராம். இவர் நிறையா வெளியிலேருந்து போய் அந்த ஸ்டாப் ஆயிடுது கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் வெளியில் போய் நிறையா க்ரீன் கிராஸஸ்லாம் கொண்டு அதுக்கு கொடுக்குறாராம். இவர் இவரோட ஷீப்பை மறந்துட்டாராம். இவருக்கு சொந்தமாக நிறைய ஷீப் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அதை கவனிக்காமல், அதை கேர் பண்ணிக்காமல், அதை அப்படியே மறந்து போய் இவர் வைல்டு கோட்ஸை நல்லா கேர் பண்ணுறாராம். நல்லா அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாராம், வாட்டர் கொடுக்குறாராம், நல்லா அதை கேர் பண்ணிக்கிறாராம். ஒரு 4 days இதே மாதிரி அவர் அந்த கேவுக்குள்ளே போய் அந்த வைல்டு கோட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வரையும் அந்த ரெய்னி அந்த மாதிரி ஒரு வெதர் இருந்திருக்கு. டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. பட் ஸ்டார்ம் குறைஞ்சிருச்சு. பட் டெய்லி லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. அதனால அந்த வைல்டு கோட் அதே இடத்துல இருந்திருக்கு. பட் இவர் ஷீப்பை கேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரு 4 daysக்கு இதே மாதிரி இவர் அந்த வைல்டு கோட்டுக்கு வாட்டர் கிராஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. 5th day மார்னிங் இவர் ஸ்டார்ம் நின்றுச்சான். அந்த ரெயின் ஸ்டார்ம் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக ஸ்டாப் ஆகி சன்னி டேயாக வந்துருச்சான். இவர் சரி இப்போ நம்ம அங்கே போய் அந்த கேவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த கேவில் எந்த வைல்டு கோட்டுமே இல்லையா. இவரோட ஷீப் எல்லாமே ரொம்ப ஹர்ட் ஆகி காயமாகி உடம்புல நிறையா வூண்ட்ஸ் எல்லாம் இருந்து ப்ளீட் ஆகி அப்படியே படுத்து கிடக்குதான். இவருக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, அந்த வைல்டு கோட்டு அந்த மலைக்காக பயந்து தான் அந்த கேவுக்குள்ளே இருந்திருக்கு. அது அந்த ரெயின் இருந்துகிட்டே இருந்தனால அந்த கேவுக்குள்ளே ஒரு 4 days இருந்திருக்கு. இப்போ அது என்ன பண்ணிருச்சு, ரெயின் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சன் வந்துருச்சு. சன்னி டேயாக வந்தோடனே இது அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்துருக்கு. அப்போ அங்கேருந்து ஷீப்பை எல்லாம் அதை அடித்து போட்டு நல்லா அடித்து போட்டு அதை உடம்பு ஃபுல்லாக வூண்டாக்கி ப்ளீடாக வச்சு அப்படியே அங்கே ஓடிருச்சு, வெளியில் போயிடுச்சு எல்லாமே. ஏன்னா அது வைல்டு கோட்டு தானே, அது நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். அது அந்த மலைக்காக லைட்டாக அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்திருக்கு. இவர் அதை பார்த்துட்டு இது கேர் எடுத்திருக்காரு. அது மழை நின்ன அப்புறமா மறுபடியும் ஃபாரஸ்ட்கே எல்லாமே ஓடி போயிடுச்சு. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ஐயோ நம்மக்கிட்ட அந்த ஷீப் இருந்துச்சே, நம்மளோட ஷீப் இல்லை அது, நம்ம அதை கேர் பண்ணிக்காமல் இந்த வைல்டு கோட்டை நல்லா கேர் பண்ணோமே, பட் அது நீ நினைக்காம நம்ம ஷீப்பை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுச்சு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவருக்கு புரியுது, எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொருளோ இல்லை நம்ம கூட இருக்கவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம கேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து அதை நம்ம செய்யணும்.
ஏன்னா எப்போவுமே நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ரெகுலராக இருப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம புதுசாக வர்றவங்க ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிறத விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இப்போ உங்களை ஏதாவது பண்ணுங்கள், பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மற்றதை நினச்சிட்டு மற்ற யார்ட்டையாவது வாங்கி நம்ம பண்ணலாம், அவங்க பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்களே, அவங்க நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்களே, இப்படிலாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சே நம்ம பெஸ்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு ட்ராயிங் காம்படிஷன் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட வந்து பென்சில் ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெட்ச் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை ட்ரா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த பென்சில் அந்த 2-3 ஸ்கெட்சை வச்சு நீங்கள் அழகாக ஷேடெல்லாம் பண்ணி பென்சில் ஷேட் பண்ணி கூட நீங்கள் பென்சில் ஆர்ட்லாம் வரையலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் அதை விட்டுட்டு நம்மகிட்ட நிறைய ஸ்கெட்ச் இல்லையே, பக்கத்தில் இருக்க பையன்ட்ட நிறைய ஸ்கெட்ச் இருக்கே, நம்ம அவன்கிட்ட அதை கேட்கலாமா, அதை வாங்கி யூஸ் பண்ணலாமா, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் நீங்கள் அதை முடிக்கணும்ல, ஒரு 15 to half an hour தான் கொடுப்பாங்க, 15 minutes to half an hour தான், நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கணும். அந்த பையன் என்ன சொல்லுவான், இது வந்து ஏன் ஸ்கெட்சு, நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஸோ அப்போ டைம் முடிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை பண்ணணும், அதை க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அது கிடைக்காது. அதனால் அந்த டைமில் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். உங்கள் மைண்டில் இருக்க க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா பெஸ்ட்டாக தான் வரும், உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தான் கொடுக்கும். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியாக இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை யூஸ் பண்ணியே நம்ம நல்லா வர்றதுக்கு பார்க்கணும். எப்போவுமே சக்ஸஸ் வந்து ஸ்லோவாக தான் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் அப்படியே வந்து சக்ஸஸ் வந்துடாது நம்மளுக்கு. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸ்லோவாக தான் போகணும். அதனால் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கையில் இருக்க வச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக நம்ம மேலே வரலாம். நல்லா சக்ஸஸ் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸான நிலைமைக்கு வந்துடுவோம். நம்ம எல்லாமே உடனே நடக்கணும், நாளைக்கே எனக்கு சக்ஸஸ் வரணும், நிறையா மணி வரணும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக ஸ்டெடியாக போனோன்னா அது வந்து நிரந்தரமாக இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து உடனே வேணும், நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும், அது வந்து நிலைக்காது. ஒரு 2-3 டேஸாக நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அது நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நம்ம வின் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான மாரல். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம், நம்ம டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது, வாட்டர் தெரியுது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாலிட் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகுது, இப்போ தான் உள்ளே வந்து அது இருக்குது. ஸோ இதான் பார்க்குறோம். வாட்டரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர், இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சால்வெண்ட் அப்படி. சில சாலிட்ஸ் எல்லாம் போடுறோம்ல, இந்த சால்ட் சுகர்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் சொல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டர் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லிக்விட், அதனால தான் இதை யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாட்டருக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த சால்யூபிள் திங்ஸ் எல்லாமே அது டிசால்வ் ஆகிரும். நம்ம நிறைய பொருட்கள் வந்து வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது ஒன்று சிங்க் ஆகும், இல்லை ஃப்ளோட் ஆகும், இல்லை வந்து கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். அதனால வாட்டர் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும், எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். அதனால தான் வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு சுகர் சொல்யூஷன் இல்லை சால்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 100 grams ஆஃப் வாட்டரில் தான் வந்து நம்ம அந்த சொல்யூட்டை மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ 100 grams ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம சொல்யூட் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிசால்வ் ஆகாது. நீங்கள் ஒரு டம்ளர் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சால்ட் போடுறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறீங்க, அதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிட்டீங்கன்னா, கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து டிசால்வ் ஆகிரும். திருப்பி ஒரு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா லைட்டாக டிசால்வ் ஆகும். மறுபடியும் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், இல்லை வந்து கீழே அடியில் செடிமெண்ட் ஆயிரும், அப்படியே ஸ்டே ஆயிரும் அது. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேஷியோ, ஒரு குவான்டிட்டி இருக்குது. நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சால்ட் இல்லை சுகர் தான் போடணும். அதுக்கு மேலே நம்ம அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது டிசால்வ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைய சால்ட் போடுறோம் அப்படின்னா இன்னும் நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும், அப்போ அது டிசால்வ் ஆகும். நீங்கள் இதை வீட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் சால்ட் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ சால்வெண்ட்டுக்கு இப்போ 100 கிராம் இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் தான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சால்ட்டில் சுகர் போடணும். அதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், சால்வெண்ட்டை வந்து 2 டம்ளர்ஸ் 3 டம்ளர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்யூட்டை
ஆட் பண்ணலாம். ஸோ இதான் அந்த ரேஷியோ. இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் சொல்யூஷன் வந்து நல்லா டிசால்வ் ஆகி நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம எது மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் வந்து எப்படி நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்றதான் இது நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா 3 டைப்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சால்யூபிள் சாலிடை வந்து நம்ம லிக்விடில் அதை வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது ஃபாஸ்ட் ஆகணும் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஹீட்டிங். இது வந்து நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து வீட்டில் கிச்சனில் குக் பண்ணும்போது நிறையா வந்து இந்த சாம்பார் அப்படிலாம் பண்ணுறாங்கள்ல, அப்போ வந்து அங்கே அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். அதில் தான் வெஜிடபிள்ஸ் அந்த வந்து மசாலாலாம் போட்டு சால்ட்டையும் போடுவாங்க. அப்போ அவங்க சால்ட்டு எவ்வளோ சால்ட்டு போட்டாலும் நல்லா அது டிசால்வ் ஆகும். அது வந்து நீங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெசலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து சால்ட்டோ சுகரோ போட்டுட்டு நீங்கள் வந்து அதை நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சிங்கன்னா அது அவ்வளோ டிசால்வ் ஆகாது. நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த டிசால்வ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஈஸியாக அது டிசால்வ் ஆகும். அதை நீங்கள் நல்லாவே உங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஹீட் பண்ணும்போது அந்த வந்து டிசால்விங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், நல்லா எஃபிஷியண்ட்டாக நடக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாலிடை நல்லா பவுடர் பண்ணீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரம் டிசால்வ் ஆகிரும். இங்கே ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்களேன், ஒரு டேப்லெட் இருக்குது. அதை வந்து நீங்கள் முழுசாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்களா கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து 2ஆக பிரேக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதை 4ஆக பிரேக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிசால்வ் ஆகும். அதே நீங்கள் பவுடர் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அது டிசால்வ் ஆகிரும். உடனே ஒரு டைம் நீங்கள் ஸ்பூன் எடுத்து அதை ஸ்டிர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக டிசால்வ் ஆகிரும். ஸோ செகண்ட் ப்ராசஸ் என்ன, நீங்கள் வந்து ஒரு சாலிடை நல்லா பவுடர் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, இதுதான் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன். இதை வந்து நிறைய ஃபேஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸில் ஏதாவது கட்டு பேர்ன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இன்ஜுரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரம் ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டோன் தான். இதுக்கு பேர் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வாட்டரில் இப்படியே எவ்வளோ பெரிய ஸ்டோனாகவே போட்டிங்கன்னா அது டிசால்வ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே பவுடர் பண்ணி நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இந்த ஃபுல் ஸ்டோனையும் அப்படியே உள்ளே போட்டுருங்க. இன்னொரு டம்ளரில் அந்த ஆலமை பவுடர் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டிர் பண்ணி விட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுடராக இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஈஸியாக டிசால்வ் ஆகும். இந்த கல் ஷேப்பில் இருக்கிறது டிசால்வ் ஆகாது, டைம் எடுக்கும். அது 1 hour 2 hour எடுக்கும். ஸோ வந்து இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு சாலிடை அப்படியே போடுறத விட அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டிசால்வ் ஆகிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிர்ரிங், அதாவது மிக்ஸ் பண்ணுறது. நம்ம கலக்கி விடுறோம்ல, ஒரு வந்து ஸ்பூன் எதாவது எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுறோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டிர்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சால்ட்டோ இல்லை சுகரை வந்து வாட்டரில் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது உடனே மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்களா, அந்த வாட்டர் அப்படியே உள்ளே ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகும்போது அந்த சால்ட் சுகர்லாம் ஈஸியாக அதில் மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக டிசால்வ் பண்ணலாம். இப்போ வந்து சால்யூபிலிட்டிக்கு 3 ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் என்னது, ஃபஸ்ட் ஒன் என்ன, ஹீட்டிங். செகண்ட் ஒன் பவுடரிங், பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன் என்னது, ஸ்டிர்ரிங், நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சால்யூபிள் ஈஸியாக வாட்டரில் டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 சாலிடை நீங்கள் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து இன்சால்யூபிள் சாலிட், ஒன்று வந்து சால்யூபிள் சாலிட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த சால்யூபிள் சாலிட் இருக்குது பார்த்தீங்களா, அது டிசால்வ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது வாட்டர் இவாப்ரேட் ஆயிரும். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், சாண்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் தெரியுதுங்களா. ஸோ இதில் இப்போ நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிரும். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சாண்ட் மட்டும் ஃபில்டரில் தனியாக வந்துடும், சுகர் வாட்டர் தனியாக நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த சுகர் சொல்யூஷனை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சொல்யூஷனில் இருக்க வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆயிரும், உங்களுக்கு சுகர் தனியாக கீழே அடியில் வந்து செடிமெண்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் சாண்டையும் சுகரை பிரிச்சிட்டிங்களே, ஸோ நம்ம இந்த ப்ராசஸை வச்சு நம்ம வந்து ஒரு சால்யூபிள் சாலிடையும் இன்சால்யூபிள் சாலிடையும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், கிரோசின். இது வந்து இது லிக்விட்லானே இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சால்வெண்ட். இது வந்து எப்படி அப்படின்னா சில சாலிட்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அது மாதிரி சாலிட்ஸ் எல்லாமே இதில் தான் டிசால்வ் ஆகும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா தார், வேக்ஸ் அண்ட் க்ரீஸ். நம்ம ரோட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் ஒன்று லிக்விட் ஷேப்பில் ஒரு மாதிரி இருக்கும், சில இது வந்து சாலிட் ஷேப்பில் இருக்கும், அதுதான் தார் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் கலரில் இருக்கும். அது வந்து கிரோசினில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். அப்புறம் வேக்ஸ், மெழுகு இருக்குது பார்த்தீங்களா, கேண்டில் இருக்க மெழுகு வந்து இந்த கிரோசின்லாம் டிசால்வ் ஆகும். அப்புறம் க்ரீஸ், நிறைய இதில் எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயிலியாக ப்ரௌனிஷாக வரும். நிறைய சைக்கிள்லாம் அந்த க்ரீஸ் இருக்கும், ஆயிலியாக இருக்கும். அது பிளாக் கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுவும் எதில் டிசால்வ் ஆகுதான், கிரோசினில் தான் டிசால்வ் ஆகுதான். அதுவும் வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகாத சில சப்ஸ்டன்ஸ் வந்து கிரோசினில் டிசால்வ் ஆகுது. நம்ம ஏதாவது க்ளோத்ஸில் வந்து ஏதாவது நம்ம வேர் பண்ணுற கிளாத்தில் ஏதாவது வந்து வேக்ஸோ டாரோ ஏதோ ஒட்டிக்கிச்சு, ஏதோ ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா நம்ம கிரோசின் அதில் போர் பண்ணி கொஞ்சம் ரப் பண்ணோன்னா அந்த வேக்ஸோ இல்லை தாரோ தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது அந்த கரை வந்து போயிடும், அந்த ஸ்டெயின் போயிடும். இதே மாதிரி கிரோசினில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த சால்யூபிள் ஆகிற இந்த சாலிட்ஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகாதோ அதே மாதிரி நம்ம வாட்டரில் சால்யூபிள் ஆகிற சாலிட்ஸ் வந்து கிரோசினில் சால்யூபிள் ஆகாது. நம்ம இப்போ சால்ட்டு சுகர்லாம் பார்த்தோம்ல, அது வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகுதுல டிசால்வ் ஆகுது, பட் கிரோசினில் டிசால்வ் ஆகாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். கிரோசினில் டிசால்வ் ஆகிற சாலிடெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகாது, வாட்டரில் டிசால்வ் ஆகிற சாலிட் எல்லாமே கிரோசினில் டிசால்வ் ஆகாது. இதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். Exercise 16, அதில் first one match the following. First one water. வாட்டருக்கு என்ன ஆன்சர்? ரைட் சைடில் பி ஆப்ஷன் பாருங்கள், யூனிவர்சல் சால்வெண்ட். வாட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த சாலிட் எல்லாமே டிசால்வ் ஆக்குதில்ல, அதில் சால்யூபிள் ஆகுது. ஸோ அதனால் அதுக்கு பேர் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன், கார்பன் என்னது? அது வந்து ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். அது வாட்டரில் கார்பன் டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், பவுடர்ட் ஆலம். பவுடர்ட் ஆலம் வந்து என்ன ஆகுது? அது வந்து டிசால்வ் ஆகுமா இல்லையா வாட்டரில் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அது வந்து நம்ம வாட்டரில் நம்ம பவுடர் பண்ணி ஆலமை டிசால்வ் பண்ணோன்னா ஈஸியாக டிசால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், டிசால்வ் மோர் குவிக்லி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பவுடர் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து டிசால்வ் ஆகுதான். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹீட்டிங் ஆஃப் சொல்யூஷன். நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அது வந்து இன்னும் அதிகமாக அந்த சொல்யூட்டை டிசால்வ் பண்ணும். அதான் வந்து ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், சி, டிசால்வ் சம் மோர் சால்ட். இன்னும் வந்து அதிகமாக நம்ம சால்ட்டோ சுகரோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை டிசால்வ் பண்ணிடும். அதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், தார். இதுக்கு ஆன்சர் ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் எஃப் ஆப்ஷன் பாருங்கள், டிசால்வ்ஸ் இன் கிரோசின். தார், கிரீஸ் எல்லாம் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது, அது கிரோசினில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், சுகர். இதுக்கு ஆன்சர் ரைட் சைடில் இ ஆப்ஷன் பாருங்கள், டஸ் நாட் டிசால்வ் இன் கிரோசின். நம்ம பார்த்தோம்ல, வாட்டரில் டிசால்வ் ஆகிறது எல்லாமே கிரோசினில் ஆகாது, கிரோசினில் டிசால்வ் ஆகிறது எல்லாமே வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து ரைட் சைடில் இ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டஸ் நாட் டிசால்வ் இன் கிரோசின். அதுதான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு கேன் யூ ரிமூவ் த க்ரீஸ் ஸ்டெயின் இன் யுவர் க்ளோத்ஸ். நம்ம வேர் பண்ணுற கிளாத்தில் வந்து க்ரீஸ் ஸ்டெயின் இருந்துச்சு, ஏதாவது க்ரீஸ் கரை இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கிரோசினை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா க்ரீஸ் வந்து கிரோசினில் டிசால்வ் ஆகும். ஸோ ஆன்சர் பாருங்கள், வி யூஸ் கிரோசின் டு ரிமூவ் க்ரீஸ். கிரோசின் நம்ம அதில் போர் பண்ணி ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீஸ் போயிடும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹவு கேன் யூ செப்பரேட் த மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சால்ட். நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாண்ட் அண்ட் சால்ட் மிக்சரை வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாண்டை செப்பரேட் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணோன்னா அந்த சால்ட்டு டிசால்வ் ஆயிரும், சாண்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டை ஹீட் பண்ணோன்னா அந்த வாட்டர் வந்து வேப்பராக போயிடும், நம்மளுக்கு சால்ட் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பாருங்கள், பை டிசால்விங் தம் இன் வாட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரில் அதை டிசால்வ் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த 3 மெத்தட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த சால்யூபிலிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம வாட்டரில் நம்ம ஒரு சாலிட் வந்து சால்யூபிள் ஆகலை, டிசால்வ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஹீட்டிங், செகண்ட் ஒன் ஸ்டிர்ரிங் அண்ட் தேர்ட் ஒன் பவுடரிங். நம்ம ஒன்று ஹீட் பண்ணணும், இல்லை அதை மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா பவுடர் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டிசால்வ் ஆகிரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், mention some solids that dissolve in water more than other solids. வாட்டரில் மற்ற சாலிடை விட ரொம்ப ஈஸியாக டிசால்வ் ஆகிறது என்னது அப்படின்னா சுகர், சால்ட் அண்ட் டேப்லெட்ஸ். இதெல்லாமே நம்ம வாட்டரில்
மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டிசால்வ் ஆகிரும். இது வந்து சால்யூபிள் சாலிட்ஸ். 5th and 6th ஒன் omitted question. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd ரோமன் லெட்டர் டிக்டேஷன் வேர்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கிரோசின். அதாவது தமிழில் நம்ம மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து கிரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சால்வெண்ட். வாட்டரில் டிசால்வ் ஆகாதெல்லாம் இந்த கிரோசினில் டிசால்வ் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்கள், போர் சம் வாட்டர். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாட்டர் போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த நம்ம வந்து டிசால்வ் ஆகலை, ஒரு சாலிட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகலைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வாட்டர் போர் பண்ணோன்னா ஈஸியாக டிசால்வ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்ல, அதான் போர் சம் வாட்டர். கொஞ்சம் இன்னும் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். தேர்ட் ஒன் பாருங்கள், ஸ்டிர்ரிங் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுறது. இப்போ வந்து ஒரு சாலிட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகலைன்னா நம்ம அதை ஸ்டிர் பண்ணி விட்டோம், மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது டிசால்வ் ஆகிரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4th ஒன் ஸ்டெயின். அதாவது கரை. நம்ம கிளாத்லலாம் வந்து கிரீஸ் இல்லை தார் வந்து அப்படியே கரையாயிருச்சு அப்படின்னா அதில் நம்ம ரிமூவ் பண்ண முடியும், கிரோசினால் ரிமூவ் பண்ண முடியும். அதை தான் ஸ்டெயின் அப்படின்வாங்க, கரை. அதான் வந்து ஸ்டெயின். 5th ஒன் பாருங்கள், சால்வெண்ட் அப்படின்னா என்னது? அந்த லிக்விட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சால்வெண்ட். நம்ம வந்து ஒரு லிக்விடை யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லுவோம். அது என்னது? வாட்டர். ஏன்னா வாட்டரில் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாலிட் வந்து டிசால்வ் ஆகுது, அதனால தான் அதுக்கு பேர் யூனிவர்சல் சால்வெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th ஒன் ஆர்டினரி அப்படின்னா நார்மல். ஆர்டினரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மல் டெம்பரேச்சர். இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் லைட்டாக ஹீட்டாகவோ இல்லை கூலாகவோ இருக்கும். வின்டர் டைமில் கூலாக இருக்கும், சம்மர் டைமில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த நார்மல் டெம்பரேச்சர் தான் ஆர்டினரி அப்படின்வாங்க, ஆர்டினரி டெம்பரேச்சர். அப்போ அதாவது நார்மல்னு அர்த்தம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் இருக்க டாபிக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜிகே இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாட்டரை பற்றி தானே பார்த்தோம், யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்லி பார்த்தோம்ல. வாட்டர் என்னது? அது வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட். அது வந்து நிறைய பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த வாட்டர்லேருந்து நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுதா, இதில் என்ன போட்டிருக்கு? ஹைட்ரோ பவர் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஹைட்ரோனா என்ன அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். ஹைட்ரோ வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட். க்ரீஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ள லாங்குவேஜில் மொழியில் இருக்க ஒரு வேர்டு தான் இந்த ஹைட்ரோன்றது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நிறையா டேம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதில் வந்து நிறையா வீல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த வீல் இந்த வாட்டர் ரன் ஆகுது பார்த்தீங்களா, ஃப்ளோ ஆகுது. இந்த பிக்சரில் தெரியுதா உங்களுக்கு? இந்த ரன்னிங் வாட்டர் வந்து ஓடும்போது அந்த வீலை வந்து அதை மூவ் பண்ணிடும், அப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அந்த எனர்ஜிலேருந்து அப்படியே எலக்ட்ரிசிட்டி எடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம திருச்சியிலே வந்து ரொம்ப ஃபேமஸான 2 டேம் இருக்குது. அது என்னது? இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறாங்க திருச்சியிலே 2 ஃபேமஸான டேம் இருக்குது. அது என்னென்னது? கல்லணை அண்ட் முக்கொம்பு. கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த கல்லணை அண்ட் முக்கொம்பு போய் பாருங்கள். உங்களுக்கு நேரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரியலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே வந்து கீழே வந்து தண்ணி ஓடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெய்னி சீசன் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, இப்போ வந்து கல்லணை முக்கொம்பில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் வந்து நிறையா ஹைட்ரோ பவர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஹைட்ரோ பவர் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம திருச்சியிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் போய் இந்த 2 பிளேஸையும், கல்லணை முக்கொம்பு, இந்த 2 பிளேஸையும் பாருங்கள். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இது வந்து தீந்து போகாது, முடியாது அப்படின்னு அர்த்தம். திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். ரெனியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீநியூ. ரீனா ரிப்பீட், மறுபடியும். நியூ அப்படின்னா புதுசு. அப்போ மறுபடியும் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும் அப்படின்றது தான் ரெனியூ. வாட்டர் வந்து நம்ம எல்லா இயரும் நம்மளுக்கு ரெய்னி சீசனில் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கிதுல்ல. ஸோ எவ்ரி இயர் புது வாட்டர் வருது. நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து மேலே க்ளவுட்ஸ் போய் க்ளவுட்ஸ்லேருந்து ரெயின்லாம் வந்து ரெயின்லேருந்து மறுபடியும் நம்மளுக்கு நியூ வாட்டர் கிடைக்குது. ஸோ எவ்ரி இயர் அந்த வாட்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு புதுசாக கிடைக்கிது, அது வந்து தீந்து போகாது, முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்றாங்க. நம்ம எப்போவுமே இது மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எப்போவுமே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். அதனால் இது மாதிரி எனர்ஜியை தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த டேம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது மாதிரி பவர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இது மாதிரி டேம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃப்ளோ அது பார்த்தீங்களா, இது ஒரு ரிவர்லேருந்து ஃப்ளோ ஆகி வரும்போது அந்த ரிவரை வந்து ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. அந்த வாட்டர்லாம் போய் ஒரு ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஃபுல்லான அப்புறமா அந்த டேமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த வாட்டர் வந்து அங்கேயே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ நம்ம சம்மர் டைமில் நம்மளுக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டோர் பண்ண வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது கிரவுண்டில் போய் அப்படியே கிரவுண்ட் வாட்டரை கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டேமுக்கு வந்து 1 யூஸ் மட்டும் இல்லை, 2 யூசஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், as well as நம்ம வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ், இந்த ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த டேமை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஆப்போசிட் சைடில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி வேறு ஊருக்கு போயிடும். அது இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான், அது ஃபுல்லாகிடுச்சு மேலேருந்து வரப்போகுது ஓவர்ஃப்ளோ ஆக போகுதுன்னா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் நம்மளுக்கு வெளியில் வரும். அது வரையும் அங்கே ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பவர் வந்து இன்னும் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும்ல, ஃபோர்ஸாக வெளியில் வரும். ஸோ அந்த ஃபோர்ஸாக வரும்போது தான் எலக்ட்ரிசிட்டி நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து நயக்ரா ஃபால்ஸ் அப்படின்னு ஃபாரினில் ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸில் வந்து இது மாதிரி டேம் அவங்க பில்டு பண்ணி அதில் வர எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊரில் சுற்றி இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கரண்ட் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபால்ஸில் கிடைக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் அங்கே உள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே அவங்க வந்து லைட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஆன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் நம்புகிறேன். எப்போவுமே இது மாதிரி நேச்சுரல் எனர்ஜி நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப எவ்ரி இயர் கிடைக்கும். நம்ம சன்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி, நம்ம இது மாதிரி வாட்டர்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி, விண்ட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி, இதெல்லாம் வந்து ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இது நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து தீந்து போகாது, முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நம்மளுக்கு காஸ்ட்டும் சீப்பாக இருக்கும். ஏன்னா ஒன் டைம் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பெனிஃபிட் தான் இது. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா என்ஜாய் பண்ணிக்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா இதெல்லாம் வந்து நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.